இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு தமிழா ஜஸ்ட் நோய். நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பத்தி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். பார்க்காதீங்க, மேல ஐ பட்டன்ல லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்குனே தனியா ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் லைக் பைக், எலக்ட்ரிக் சைக்கிள், எலக்ட்ரிக் டிராக்டர் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைமா வந்து நம்ம ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த கம்பெனிலேருந்து இந்த வெஹிக்கிள் வந்திருக்கு, என்ன மாடல், அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, எல்லாத்த பற்றி ஃபுல் டீடைல்ஸாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எந்த கம்பெனிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒமேகா சைக்கி மொபிலிட்டி இந்த கம்பெனிலேருந்து தான் வந்து இந்த SCV வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நிறையா வந்து எலக்ட்ரிக் டிராக்டர்ஸ், கார்ஸ், பைக்ஸ், எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ் கூட பார்த்துருக்கோம். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு SCV வெஹிக்கிள்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஒமேகா சைக்கிள்லேருந்து ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. M1KA அப்படிங்கிற ஒரு SCV வெஹிக்கிள்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். இந்த வெஹிக்கிள் வந்து எந்த வெஹிக்கிள் சிமிலரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லைக் டாடா ஏசி, அசோக் லேலண்ட்ல இருந்து டோஸ்ட் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்குலாம் சிமிலரா இருக்கும். அந்த வெஹிக்கிளுக்குலாம் வந்து காம்படிஷனா இருக்குன்னு சொல்லி கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த M1KA SCV வெஹிக்கிளோட ஹைலைட்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் எல்லாத்த பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைலைட்ஸை பற்றி பார்த்துடலாம். இந்த வெஹிக்கிளோட ஹைலைட்ஸை பற்றி பார்த்துடலாம். இதில் என்னென்ன ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹை பர்ஃபார்மன்ஸ், கேரண்டி, லோ மெயின்டெனன்ஸ். அதாவது டீசல் ஆல்ரெடி டீசல் அண்ட் பெட்ரோலில் இருக்கக்கூடிய SCV வெஹிக்கிளை கம்பேர் பண்ணுறத விட இது எல்லாமே வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு டவுட் கிரியேட் ஆகிருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு லோடு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு அதுக்கு சார்ஜுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். இதில் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு டோஸ்ட், ஒரு அசோக் லேலண்டில் இருக்கிற டோஸ்ட், ஒரு டாடா ஏசியில் இருக்கிற அந்த வெஹிக்கிளுக்கு வந்து காம்படிட்டிவாக தான் இந்த வெஹிக்கிளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறதா வந்து கம்பெனி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த வெஹிக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். இந்த M1KAவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். இதில் ஃபஸ்ட்டு பேட்டரி பார்க்கலாம். இதில் வந்து லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 90 kW பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு நம்ம வந்து ஒரு 250 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. 250 கிலோமீட்டருங்கிறது எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளில் வந்து ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு வந்து 250 கிலோமீட்டர் போகிறது ரொம்ப பெரிய விஷயமே சொல்லலாம். இப்போ இருக்க பெட்ரோல் அண்ட் டீசல் காஸ்ட்டுக்கு ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு வந்து 250 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம லோடு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து சூப்பரான விஷயமே சொல்லலாம். இந்த 90 kW பேட்டரியை வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலிமா நம்ம சார்ஜ் பண்ணோம்னா 0 to 100 சார்ஜ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 4 hours தான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஒரு ஃபுல் நைட் கூட நம்ம சார்ஜ் போடணும் வரையில் ஒரு ஜஸ்ட் 4 hours வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அது ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வந்து அங்கங்கே நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். என்னதான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் கமர்ஷியல் வெஹிக்கிளில் வந்து விட்டாலும் அதோட லோடு கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். இதோட லோடு கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 டன் வரைக்கும் லோடு கெப்பாசிட்டி வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நார்மலான டீசல் அண்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் SCV வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய லோடு கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலாகவே இருக்குது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லோடு கேரி பண்ணி நம்ம இவ்வளோ தான் வெயிட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பயப்படவும் தேவையில்லை. நார்மல் ஒரு பெட்ரோல் டீசல் SCV வெஹிக்கிளில் எவ்வளோ லோடு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோமோ அதுக்கு ஈக்குவலான லோடே வந்து இதுலேயும் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாங்கிறது தான் வந்து சூப்பரான ஹைலைட்ஸு. இந்த ஒமேகா சைக்கி மொபிலிட்டியோட M1KA மாடல் வந்து எப்போ வந்து ப்ரீ புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அட் த எண்ட் ஆஃப் 2021 இந்த 2021 எண்டில் தான் வந்து ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகிறதா வந்து கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி எப்படி கிட்டத்தட்ட ஒரு 6 monthsக்குள்ளார வந்து வண்டி டெலிவரி பண்ணுறதா வந்து கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2022 செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த வண்டி லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இந்த வண்டி லான்ச் ஆச்சுன்னா ஒரு பெரிய ரெவல்யூஷனே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளில் SCV வெஹிக்கிளில் நம்ம வந்து லோடு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய் அதுக்குண்டான காஸ்ட்டோட இது வந்து ரொம்பவுமே ஒரு கால்வாசி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்பவுமே ஒரு சூப்பரான விஷயம். இந்த வண்டி வந்து மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சஸு, ஒரு ரெவல்யூஷனே ஏற்படுத்துன்னு சொல்லலாம். ஓகே வியூவர்ஸ், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பேர் வந்து SCV வெஹிக்கிள்ஸில் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வராதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டங்குன்னு தட்டி விடுங்க. அப்போ தான் திரும்பவும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மிஸ் ஆகாமல் வரும். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until bye from Tamila Just Know It.